ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து அதிக அமௌண்ட் ப்ளேஸ் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துலலாம் கம்மி அமௌண்ட் ப்ளேஸ் பண்ணணும், ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகுது, இன்பிட்வீனில் இருக்குது, எதுவும் இல்லை. ஸோ இது நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே கன்ஃபர்மேஷன் ட்ரேட். அதனால் இந்த இடத்துல வந்து நான் பார்த்தீங்கன்னா $10 வைக்கிறேன். 50% லெவல் வில் ஆக்ட் ஆஸ் எஸ்என்ஆர். கேண்டிலாக ஃபார்ம் ஆகி நம்மளோட அந்த எல்லோ லைனில் க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கேண்டில் ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன்ஸ் இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பின்னிங் டாப் லைட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து $15 ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது இன்பிட்வீன் தான், நம்ம வந்து அமௌண்ட் கம்மியாக வச்சுக்கணும். ஸோ இருக்குது, நான் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு மார்ஜினல் சேஃப்டியோட க்ரீன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் கேண்டில் வந்து டச் ஆகி ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து அது கீழே முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் கேண்டில் போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டில் கேப் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எக்ஸாக்டாக எனக்கு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்என்ஆரில் ஓப்பன் ஆயிருக்கு. வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பொறுமையாக தான் இருக்கணும், உடனே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பின்னிங் டாப் லைக் கேண்டில். இந்த மாதிரி ட்ரேட் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணாதீங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் கம்மியாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகைன் வந்து ரெட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ஸ்ட்ராங் ரெட் கேண்டில். இந்த இடத்துல வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குது. அண்ட் அந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணுது, தெரியுதா? எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஏதோ ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ப்ரீவியஸ் கேண்டிலாக இருக்கலாம். வீக் ரெட் கேண்டில், அதுவும் நம்மளோட சின்ன மார்ஜினில் இதாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லக்கு தான். ஃபிக்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ரேட் பண்ணோம்னா மாட்டிப்போம், நம்ம இதே எடுப்போம். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து 80 to 90% கண்டிப்பாக ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் ஆகும். ஸோ ரிவர்சல் ட்ரேட் வந்துட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து கண்டினியூவாக இல்லை அகைன் பிரேக் அவுட் ஆகுதா நம்ம வந்து லெவலை வச்சு செக் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வந்து அந்த க்ரீன் லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நான் $15 ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணேன். பட் ஆல்ரெடி 2 லாஸ் ஆனதுனால நான் அமௌண்ட் வந்து குறைச்சிக்கிட்டேன். ஓகே, ரெட் கேண்டில் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல $6 நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் எனி ரிஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த அப்பர் சைட். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே தான் இருக்குது ப்ரீவியஸ் கேண்டில். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிருக்கிற கேண்டிலோட விக் சைஸும் பார்த்தீங்கன்னா நம்மள அந்த விக்கை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ கரண்ட்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்க கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த மார்ஜினல் சேஃப்டியோட ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில். அண்ட் நம்ம வந்து லாஸ் ஆனது ரெக்கவர் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பப் ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் அமௌண்ட் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். $20 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் க்ரீன் மூமெண்டம் இருக்குது. ஸோ அது அப்படியே டோட்டலாக எங்கல்ஃப் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் கம்மியாக ப்ளேஸ் பண்ணிட்டு ரெட் ட்ரேட் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்டில் கீழே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து அமௌண்ட் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு வச்சேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு வந்து லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 82.28 இருக்குது. நம்ம $15 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $82 நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னுமே நம்ம வந்து ஸோ மொத்த அமௌண்ட் $80.28 நம்ம வந்து இப்போது வித்ட்ரா பண்ண போகிறோம்.
ஸோ நான் க்ளோபே தான் யூஸ் பண்ணுவேன். க்ளோபே யூஸ் பண்ணுங்கள். அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செக்யூர் ட்ரான்சாக்ஷனாக தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 to 2 ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி வித்ட்ரா போடுற மாதிரிலாம் யாருமே வீடியோ போட மாட்டாங்க யூடியூப்பில். நீங்கள் வேணால் எல்லார் வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம வித்ட்ரா பண்ணியாச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே.